அக்னி டிஃபென்ஸ் அகாடமி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி தேர்வு எழுதிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இப்ப அபிஷியலா வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த தேர்வுக்கான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி பார்த்தா அப்படின்னா அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாச்சு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நீங்க ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வு பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிசிக்கல். ரோட் ரேஸ் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ல பண்ணணும். ஈஸியான பிசிக்கல் டெஸ்ட். இன்னும் நீங்க உங்களோட பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி உங்களோட பிசிக்கலை கண்டினியூ பண்ணலாம். 100% வெற்றி பெறலாம். ஸோ இந்த வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்ல இந்த வருடம் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளவு வருது, உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்டா வீடியோ கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்துச்சு? 20-2-2024 இருந்து 7-3-2024 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி ஜிடிக்கு கண்டக்ட் பண்ணாங்க இந்த முறை. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேட்சுக்கு மட்டும் பார்த்தோம்னா 30-3-2024 அகைன் ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி பார்த்தா அப்படின்னா ரிசல்ட்ஸ் அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஆன்சர் கீஸ் விட்டுருப்பாங்க. அது பார்த்தோம்னா ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. நீங்க எழுதின பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் கரெக்ஷன், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, அதுக்கு போர்டு என்ன ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். இப்ப ஃபைனலா ஆன்சர் கீக்கான ஃபைனல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஆன்சர் கீஸ 10-7-2024 இருந்து 24-7-2024 வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆக்டிவேஷன் லிங்க்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் பேப்பர் ஷீட். இந்த பேப்பர் ஷீட் நீங்க உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட ரோல் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டையும் போட்டாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை பார்த்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு பேஜ் நம்பர் 18ல இருக்கும். ஸோ 18ல பாருங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தா நீங்க அடுத்த ஸ்டேஜ் போகலாம், அதாவது பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 32 மார்க் தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 மார்க் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் பிசிக்கல் போகலாம். அடுத்ததா இடபிள்யூஎஸ் டெக்னாலஜி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க மினிமம் கட் ஆஃப். ஸோ 40.21 மார்க் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் போகலாம். அடுத்ததா ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 73 மார்க்ஸ், அதாவது 73.24 மார்க் எடுத்தாதான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அடுத்ததா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 65 மார்க் பார்த்தோம்னா கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 65.95 கட் ஆஃப் நீங்க எடுத்திருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் கிளியர் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலா 65 மார்க் எடுத்திருந்தா போதும். கிட்டத்தட்ட எஸ்சி எஸ்டி சேம் தான், ஒரே கட் ஆஃப் ஒரே ரேஷியோ. என்ன இது 0.95, இது 0.32, இவ்வளவுதான் மாறுது. அடுத்ததா ஃபைனலா ஜெனரல் கேண்டிடேட் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம்னா டோட்டலா 72 கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க கேண்டிடேட்ஸ் அவைலபிலிட்டி பாருங்க, ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் பார்த்தோம்னா அடுத்த ஸ்டேஜ்ல அவைலபிள் போயிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்ல மொத்தமே 125 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓபிசியில மொத்தமே 2512 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. எஸ்சியில 1174 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. எஸ்டில 96 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அன்ரிசர்வ்ல 4024 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் பிசிக்கல் இருக்கும். பிசிக்கலை முடிச்சுட்டு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ல ஓபிசி ப்ராப்பரா இல்லாதவங்க, எஸ்சி எஸ்டி ப்ராப்பரா சர்டிபிகேட் இல்லாதவங்க எல்லாம் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்படின்றப்ப அதுலயும் நமக்கு பார்த்தோம்னா காம்படிஷன் குறையும். காம்படிஷன் எங்க ஹைக் ஆக போகுது இந்த முறை அப்படின்னா என்சிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம்னா அதிகபட்சம் 8 மார்க் கொடுக்குறாங்க சி சர்டிபிகேட்டுக்கு. ஸோ 8 மார்க், அதாவது அவர் உதாரணத்துக்கு ஒரு என்சிசி கேண்டிடேட் ஓபிசியா இருக்காரு அப்படின்னா அவர் இப்ப 73.24 மார்க் எடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்திருப்பாரு. அவருக்கு பார்த்தோம்னா பிளஸ் 8 மார்க் ஆட் ஆச்சு அப்படின்னா டோட்டலா 81 மார்க் வரும் அவரோட ஃபைனல் மெரிட்ல அவரோட மார்க். அப்படின்றப்ப அவர் ஈஸியா 100% குவாலிஃபைடு. சரிங்களா, 100% குவாலிஃபைடு என்சிசி கேண்டிடேட். ஸோ அதுக்கு அடுத்த நீங்க பி ஆர் ஏ வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க் கம்மியாகுது. ஸோ 6 மார்க், அடுத்து 4 மார்க், இந்த மாதிரி கொடுக்குறாங்க.
ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ் என்சிசி எடுத்தவங்களுக்கு இந்த முறை வரப்போகுது. நீங்க ஜென்ரலா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது அடுத்த ஸ்டேஜுக்கு பிசிக்கல் தான். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரேஸ் 24 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் மெடிக்கல் போயிருவீங்க. ஸோ மெடிக்கல்ல நான் சொன்ன அந்த 24 மெடிக்கல் செக் பாயிண்ட்ஸ் தான். அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா கிளியர் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களோட பாடியில இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் மெரிட் வர போறீங்க. ஃபைனல் மெரிட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் தான். ரிட்டன்ல என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் ஃபைனல்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ எப்பயுமே அடிப்படை ரிட்டன்ல நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும்தான் உங்களால அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட் இந்த வருடம் 2025ல வரப்போகுது. ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தா அப்படின்னா நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப இருந்து படிச்சாலும் ஈஸியா நீங்க கம்மிங் எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஸோ இதுல நீங்க பிசிக்கல் குவாலிஃபைடா அப்படின்றத தெரிஞ்சுக்க லிஸ்ட் 2 அப்படின்ற ஒண்ணு இருக்கும். லிஸ்ட் தான் பார்த்தோம்னா லிஸ்ட் 2, அதாவது லிஸ்ட் 1ல ஃபீமேல் கேண்டிடேட் கொடுத்திருப்பாங்க. லிஸ்ட் 2 வந்து பார்த்தோம்னா மேல் கேண்டிடேட். ஸோ மேல் கேண்டிடேட் நீங்க இந்த லிஸ்ட் 2 டவுன்லோட் பண்ணி இதுல பிடிஎஃப்ல ஃபைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்ல சர்ச்னு ஒரு காலம் இருக்கும். அதுல போயிட்டு உங்களோட ரோல் நம்பரை கொடுத்தாலே போதும், ஈஸியா வந்துடும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு ரோல் நம்பரை சர்ச் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். அந்த ரோல் நம்பர் இருக்கு அப்படின்னா வரப்போகுது, அவ்வளவுதான். இல்ல எனக்கு அந்த நேம் தெரியணும் அப்படின்னா உங்களோட நேம் ரோல் நம்பர் தெரியல கையில் இல்ல அப்படின்றப்ப உங்களோட நேமை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட நேம் இப்ப ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேம் வரப்போகுது, அவ்வளவுதான். அந்த நேம்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 அப்படின்ற கவுண்டிங் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீடைல் காட்டும், அவ்வளவுதான். இதுல உங்களோட நேம் ஃபுல் நேம் டைப் பண்ணி பாருங்க, பாத்துக்கலாம் ஈஸியா. சரியா? ரெண்டே மெத்தட் தான். ஒன்னு ரோல் நம்பர் என்டர் பண்ண போறீங்க, இல்லைன்னா நேம் என்டர் பண்ண போறீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி உங்களோட லிஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சீரியல் வந்து 820ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 820 சீரியல் தான் தமிழ்நாட்டுக்கான ரோல் நம்பர் ஸ்டார்டிங். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியா கொண்டு போயிருங்க. கடைசியில 820 காலத்துல இருந்து சர்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா பேஜ் வந்து கிட்டத்தட்ட நிறைய 3000 பேஜ் சம்திங் இருக்கு அப்படின்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். ஆனா ஃபைனலா ப்ரீவியூ ஆகிரும். இவ்வளவுதான் சிம்பிளான மெத்தட் ரிசல்ட்ஸை செக் பண்றது. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகங்களை தெரிஞ்சுக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமி கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ராணுவம், துணை ராணுவம், அடுத்த பாராமிலிட்டரி போர்சஸ் உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குமான கிளாஸஸ் அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறுது. அந்த ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றியோட போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.